ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு எளிமையாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ரைஸ் நேச்சோஸ் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ரைஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ரவை, கோதுமை மாவு, இஞ்சி, பூண்டு, ரைஸ் ஃப்ளோர், சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக், பெப்பர் பவுடர், கரம் மசாலா. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல சாப்பாடு நம்ம வீட்டில் நிறைய நைட்டில் மிஞ்சது இருக்கும். இல்லைன்னா வீட்டில் காலையில் செஞ்சுட்டு நைட்டில் வேஸ்ட்டாக கொஞ்சம் வேஸ்ட்டாக நம்ம போட்டுடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணலாம். வீட்லேயே பண்ணி நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக இதில் சாப்பாடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்தாலே போதும். இதோட நம்ம வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பெரிய ஜாரில் நம்ம போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அரைக்க முடியாது, வெங்காயம்லாம் அதில் அரைக்க முடியாது. அதனால் நான் கொஞ்சம் இது சின்ன ஜாரில் முதல்ல இந்த வெங்காயத்தையும், தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு 1 2 தக்காளி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம், இதோட கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. இதை முதல்ல நம்ம கொஞ்சம் நைஸாக அடிச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் போட தேவையில்லை இதுக்கு. பாருங்கள், இன்னும் இந்த தக்காளி வெங்காயம் அப்படியே இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கோசரம் தான் நான் இந்த மாதிரி சின்னதாக இதெல்லாம் அரைக்காது. அதனால் நம்ம எடுத்தோம், இதில் சின்னதாக போட்டோம் ஜாரில். ஸோ இப்போ இந்த பெரிய ஜாரில் சாதத்தை போட்டிருக்கோம். இதில் நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் இதோடு சேர்ந்ததுனால கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டம்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரணும், நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடணும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம்.
ஸோ மீஞ்ச சாப்பாடில் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாங்க. ஸோ அதனால் இது ஒரு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 1.5 கப்பு இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப்பு வந்துட்டு ரவை போடுறேன். இதோட கோதுமை மாவு, இதோட கிறிஸ்பியாக வரதுக்காக ரைஸ் ஃப்ளோர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் வந்து நீங்கள் வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. கலர் நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த கலர் எல்லாம் தேவையில்லை, அதனால் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. காரத்துக்கு வந்து சில்லி பவுடரும் போட்டிருக்கோம், நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு சைனீஸ் டிஷ் மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து சோயா சாஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த சில்லி பவுடரோட சோயா சாஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு ரெட் சில்லி சாஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி சாஸ் அந்த மாதிரி. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது தரட்டணும். அதுக்குள்ளே வந்து கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கடாய் வச்சுட்டோம். நம்ம இதில் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கலாம். இது காயறதுக்குள்ளே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது நீங்கள் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ஒட்டக்கூடாதுன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். எப்போவுமே அரிசி மாவு வந்து மேலாட்ட போட்டோன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இது வந்து தரட்டும் போதே நீங்கள் ஸ்கொயராகவும் தரட்டிக்கலாம். ஸோ எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் வந்து இதை தரட்டணும். இது திக்காக இருக்கக்கூடாது. இப்போ ஸோ இதை வந்து எடுத்துட்டு எக்ஸ்ட்ராஸு இப்போ நம்ம வந்து இது ஃபோர்க்கில் வந்துட்டு சும்மா இப்படி போட்டுகிட்டே வரணும். ஸோ ஹோல் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு உப்பிடும், பூரி மாதிரி உப்பிடுங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி குத்திட்டே இருங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கத்தியில் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி இந்த விட்டுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அதில் போடலாம். முதல்ல இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சைடில். ஸோ இந்த மாதிரி வந்து தின்னாக இருக்கணும், இந்த தின்னாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணதெல்லாம் இதில் போடணும். இது வந்து நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க, 2 நாளுக்கு சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம வீட்டில் சடனாக பண்ணுறதுக்காக நான் இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இல்லை பிளான்டாக வந்து கொஞ்சம் நல்லா வேறு மாதிரி சைனீஸ் மாதிரி வேணும்னா நான் சொன்ன மாதிரி சோயா சாஸ், க்ரீன் சில்லிஸ் அதெல்லாம் போட்டுட்டு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பவுடர் கிடைக்கிது இல்லையா, அது கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா திருப்பி விடுங்க. ஸோ இப்போ வந்து மீந்து போன சாப்பாடில் வந்து வெறும் வத்தல் கிடையாதுங்க, மற்றது எல்லாமே பண்ணலாம் இதில். ஸோ நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், போடும்போது அந்த கிறிஸ்பினஸ் தெரியுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி இது 5 to 10 மினிட்ஸில் ஆகிடுங்க. எல்லாமே ரெடியாக வச்சுக்கினீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு முடிஞ்சிடலாம். ஸோ மாவு கம்மியாக போட்டிங்கன்னா இந்த ஒயிட் வராது, மாவு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுங்க, பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய நாச்சோஸ். அவ்வளோதாங்க, உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கிறிஸ்பியான ரைஸ் நாச்சோஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.